அரசு ஆளும் மாநிலங்களில் வளர்ச்சி இல்லை என்பது நாடறிந்த உண்மை, நாம் அறிந்த உண்மை. ஆனால் நம்ம ஊர்ல நம்ம வரியா செலுத்துற ஒவ்வொரு ரூபாய்க்கு 29 பைசா தான் வருது. இருந்தாலும் காலை உணவு திட்டம், மகளிருக்கான நிதி உதவி திட்டம், இலவச பஸ் பாஸ், அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு கல்லூரி வரை சென்று படிக்க திட்டம், இது இத்தனையும் நாம் செய்வது. நாம் கொடுத்த ரூபாய்க்கு 29 பைசா வருது. அதை வச்சுக்கிட்டு செய்யறோம். 71 பைசாவை கொடுத்து பாருங்கள். நாம் நம் திராவிட மாடல் நாட்டுக்கான மாடலாக இருக்கு. நாம் தழுவிய அந்த மாடலை நாடும் தழுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விண்ணப்பம். புரிஞ்சா செய்யுங்க, நாட்டுக்கு நல்லது. உங்களுக்கு நல்லதான்னு கேட்டா அது எங்களுக்கு தெரியாதுங்க. நான் என்னைக்குமே சொல்லிட்டு இருக்கேன், திராவிடம் அப்படிங்கிறது நாடு தழுவியது. அது என்னங்க நாடு தழுவியதுங்கிறீங்க? திராவிடங்கிறது இங்க மட்டும்தானே இருக்கு. இல்லைங்க, சரியா ஒத்து பாருங்க. இதெல்லாம் யூடியூப் காலம், இன்டர்நெட் காலம். இங்க இருக்கும் முகங்கள் மாதிரி அதே சாயலில் முகங்கள் பீகாரில் இருக்கிறது, பெங்காலில் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? நம் திராவிடம் இது ஆந்த்ரோபாலஜிக்கல் உண்மை, அகழ்வாராய்ச்சி சொல்லும் உண்மை. திராவிடம் நாடு தழுவியது. இந்த ஊருக்கு மாத்திரம் அது சொந்தம் அப்படியே தள்ளி வைக்க பார்க்காதீங்க. நாங்கள் இந்தியா பூரா இருக்கிறோம். திரளும் நாள் வெகு தூரம் இல்லை. கிழக்கிந்திய கம்பெனிய குவிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி வெளியேற்றினோம். அந்த கிழக்கிந்தியா கம்பெனி போய் இப்ப மேற்கிந்தியா கம்பெனி கூட்டாளிகளோட சேர்ந்து வந்திருக்காங்க. இங்க மேற்கிந்தியா கம்பெனினா எங்க, குஜராத் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கு. இந்த அரசே கம்பெனி மாதிரி தான் இயங்குகிறது. என்னன்றது உதாரணம் சொல்றேன் நானு. உலகெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நம் நாட்டு மக்களுக்கு அதை லாபத்திற்கு விற்கும் ஒரு அரசா இல்ல கம்பெனியா? நீங்க சொல்லுங்க. இந்த மேற்கத்திய கம்பெனி செய்யும் லீலைகள் என்ன? நமக்கு கொஞ்சம் கை நழுவும் போல இருந்ததுன்னா நாற்காலி, அண்ணன் தம்பிகளை மதத்தின் பெயரால் மோதவிடு, மொழி பிரச்சனையை கிளப்பி மோதவிடுங்கள். அதுவும் பலிக்கலையா? கவர்னரை அனுப்பி இடத்தில் பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலமாக. அதுக்கும் மசிய மாட்டேங்கிறாங்களா இந்த தமிழர்கள்? இடி ரைடு விடுங்க. அதுவும் பலிக்கலையா? முதல்வர்களை கைது செய்யுங்கள் எல்லா மாநிலத்திலையும். அதுவும் பலிக்கலைன்னா ஓட்டு பட்டியை தூக்கிட்டு ஓடுங்கள். இது நான் ஏதோ கதை விடுறேன்றது இல்லை, சிசிடிவியில் நாம் எல்லாம் பார்த்த உண்மை. உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்க எந்த அரசு வேணும். நான் பட்டியலிட்டு காட்டினேன் அவங்க செய்த அக்கிரமங்களை எல்லாம். அந்த அரசு வேண்டுமா அல்லது சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கும் அரசா? சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிற ஒரு அரசு இங்க இருக்கு. ஆனால் அப்படி படிக்க வந்துட்டா கூட நுழைவுத் தேர்வை ரொம்ப கஷ்டமானதாக்கி திணிச்சா பழா போயிடுவான் அப்படின்னு நினைக்கிற அரசு தேவையா அவங்களுக்கு?